ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல. நான் இந்த மிஷின் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த் ஆயிடுச்சு. 3 மந்த்ஸாக நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி, யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தேன். இது வந்து போர்ட்டபிள் ஓவர்லாக் மிஷின். கோயம்புத்தூர் சுந்தர் ஸ்விங் மிஷின் அவங்களோட ஓன் பிராண்டு தான். சரி, நான் அதனால் அவங்க ஓன் பிராண்ட் வாங்கினா நம்ம செக் பண்ணிவிட்டு அப்புறமேல் நம்ம ரிவ்யூ போடுவோம் அப்படின்னு. இது என்ன கதை ஆயிடுச்சு அப்படின்னா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த மிஷின் தான் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்து 2 நாள்லேயே பார்த்தோம் அப்படின்னா சரியாக ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. தையலே விழுகாமல் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது என்னன்னு பார்த்தா அவங்க ஒழுங்காக வந்து ஃபிட் பண்ணாமல் இங்கே வந்து ஒரு ஊசி மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்படி ஆடிட்டு ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு, சரியாக ஃபிட் பண்ணாமல். இது லூஸ் ஆனதுனால இங்கே போய் அது ஸ்டக் ஆகுது. போய் நூல் எடுத்துகிட்டு ரிட்டன் வராமல் இந்த இது வந்து போய் அங்கே இந்த இடத்துல எங்கேயோ இடித்து ஸ்டக் ஆகி நின்று எங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டால் நீங்கள் மறுபடியும் எடுத்துகிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணோம், நான் அப்புறம் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு மறுபடியும் போய் அதை கொடுத்து ரொம்ப நேரம் அவங்க எல்லாமே கழட்டி மறுபடியும் எல்லாம் செட் பண்ணி கொடுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து எந்த இஷ்யூஸ் இல்லை, நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இடம் வைக்கிறதுக்கு டேபிள் ஸ்டாண்ட் இதெல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் சின்ன கடையாக இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கி நீங்கள் கட்டிங் டேபிளுக்கு ஓரமாக கூட வச்சுக்கலாம். நான் இது ஒரு மர டேபிள். ஸோ இது பழைய டேபிள். ஸோ அது மேலே இது வந்து ஒரு துணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ வரைக்கும் நல்லா தான் ஓடிட்டுருக்குது, எந்த இஷ்யூஸும் இல்லை, நல்லா தான் பண்ணிகிட்ருக்கான். இந்த சுந்தர் பிராண்ட் வந்து நல்லா தான் இருக்குது, ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5500 கிட்ட வந்துச்சு. ஸோ 5500 இந்த போர்ட்டபிள் மிஷினு. இன்னொரு பிராண்ட் இருக்குது, அது வந்து லோக்கல் பிராண்டு. அவங்க பெருசாக சர்வீஸ் தருவாங்களான்னு தெரில. ஸோ அதனால் அவங்க பிராண்டே வாங்கிட்டு அப்போ அவங்க சர்வீஸ் பண்ணித்தானே ஆகணும் அப்படிங்கிறதுனாலையும் ஒரு ரீசன்னால் நான் வந்து இந்த ரெண்டுமே ஒரே ரேட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அவங்க பிராண்டே செலக்ட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னா அவங்க டக்குன்னு சர்வீஸ் பண்ணி தந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நான் வந்து அவங்க பிராண்டே வாங்கிட்டேன். ஸோ நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தால் டவுன் ஹால் சுந்தர் ஸ்விங் மிஷினில் போய் நீங்களும் வாங்கிக்கலாம். நல்லா தான் இருக்குது, எந்த இஷ்யூஸும் இல்லை. ஃபஸ்ட்டே எல்லாமே செக் பண்ணிவிட்டு எல்லாம் டைட்டாக இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஆட்டோ கட், இந்த துணி வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கட் ஆகிடும். பிளேடோடு தான் வாங்கியிருக்கேன். எக்ஸ்ட்ரா கிளாத்து இருந்துச்சு, அதை நம்ம கட் பண்ணி வைக்கணுன்ட்டு இல்லை, நம்ம எங்கே வைக்கணும் வச்சிட்டோம்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கட் ஆகி பேலன்ஸ் துணி வந்து இந்த பக்கம் விழுந்துடும். இது கூட வந்து இந்த பாக்ஸ் இதில் கொடுக்குறாங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு காமிக்கிற ஒரே நிமிஷம். இதில் வந்துட்டு ஒரு எண்ணெய் ஊற்றுறதுக்கான ஒரு பாட்டிலு. இது வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து டேபிள் வாங்கி இது ஃபிட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஸ்க்ரூவு. ஃப்யூச்சரில் நான் டேபிள் வாங்கிக்கிறேன், இது டேபிளே வச்சு ஃபிட் பண்ணிக்கிறேன்னிங்கன்னா அதுக்கான ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பேனர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீடில் 2 நீடில் கொடுத்துருக்காங்க, 2 நீடில். அப்புறம் இதை வந்து ஒவ்வொரு நட்டு வந்து கழட்டுறதுக்கான ஸ்க்ரூவு. அப்புறம் இந்த மாதிரி 2 பிளேடு கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு எனக்கு தெரியாது. இதுதான் அந்த துணியெல்லாம் கட் பண்ணுற பிளேடா என்னென்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், அதே தான். இங்கே கொடுக்க பாருங்கள், இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து அது தேஞ்சு போச்சுன்னா மாற்றுறதுக்கு ஒரு 2 எண்ணம். இது வேறு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வேறு ஏதோ ஒரு ப்ராடக்ட் போல். நான் இதை அன்றைக்கி நைட்டு போய் வாங்கிட்டு வந்து சரியாக அதெல்லாம் கேட்கல. ஸோ இவ்வளோ தான் அவங்க கொடுத்துருக்கிற பொருள். இது வந்து நீங்கள் டேபிளில் மாட்டுற மாதிரி இருந்தால் ஃப்யூச்சரில் இது உங்களுக்கு தேவைப்படும், நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு இது யூஸ் பண்ணல, என்கிட்ட வேறு ஒரு ஆயில் கேன் இருக்குது, ஆனால் நான் இப்போ அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ இதை ஓப்பன் பண்ணல. ப்ளஸ் இந்த ஒரு ட்வீசர், இந்த ட்வீசரும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து நூலை வந்து ரொம்ப இடுக்காக இருக்கிறதுனால இப்படி நூலை பிடிச்சி இப்படி நம்ம கை உள்ளே விட முடியாதனால ஸோ இது ட்வீசர் கொடுத்துருக்காங்க. நான் இந்த மாதிரி மாட்டி வச்சுருக்கேன். ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சொல்லி கேட்டு போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பை.